ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி ரெசிப்பியில் சிக்கன், ரைஸ், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிற பிரியாணி மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பிரியாணி மசாலாவை அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், முதல்ல அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஜாவித்ரி, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 1லேருந்து 1.5 இன்ச் பட்டை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ தேவையானப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதனால் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வர வரையும் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் வந்து வர கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நான் வர கொத்தமல்லி போடாமல் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி தூள் வந்து டைரெக்டாக பிரியாணியில் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் ரெண்டில் இதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நல்லா முடிச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் வந்து பிரியாணிக்கு நல்ல ரிச்னஸை கொடுக்கும். நெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 3 லவங்கம், அப்புறம் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் வந்து இன்றைக்கி 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்திங்கன்னா தக்காளி வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 250, 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 350 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நீளமாக நான் வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி 4
வெங்காயம் எடுத்துக்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்குற மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கினாதான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அது வரையும் நல்லா இந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 to 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவிலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் கொத்தமல்லி, அப்புறமா 1 கப் புதினா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா 1 கப் தயிர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தோன்னே அந்த மசாலா தயிர் வெங்காயம் எல்லாமே வந்து அது மேலே நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணி நிறையா நம்ம ஊற்றும் போது உப்பு வந்து அளவாக போட்டோன்னா தண்ணியில் வந்து அது எவாப்ரேட் ஆகி போயிடும். நல்லா கொஞ்சம் அதிகம் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம அரிசியை சேர்த்து நான் வந்து இன்றைக்கி 5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசி எப்படிலாம் சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றினா தான் குழையாமல் கொஞ்சமாவது உதிரியாக வரும். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் அந்த மசாலா எல்லாமே அரிசியோட மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ சாப்பாடு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு அதே டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்மதிக்கு வந்து நீங்கள் கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். அதனால் இப்போ நான் 5 டம்ளர் எடுத்துருக்கறதுனால ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இருக்குமான்னு தெரியும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஏன் வந்து கம்மியாக தண்ணி சேர்க்க சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து தண்ணி இருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா பிரியாணி வந்து ரொம்ப கொலன்னு வந்துடும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அதனால் குக்கரோட மூடியை போட்டு நம்ம வந்து 3 விசில் போடலாம். இதை இப்போ 3 விசில் கழித்து இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி வேகிற டைமில் நம்ம வந்து ரைத்தா பண்ணிடலாம். அதாவது தயிர் பச்சடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான தயிர் பச்சடி ரெசிபி தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தமல்லி சீரகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தயிர் பச்சடி ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், தக்காளி மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது.
வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் பச்சை மிளகா அந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆவி வருதுன்னு. நம்ம சிக்கன், தக்காளி, வெங்காயம் அது எல்லாமே அந்த பிரியாணியோட எவ்வளோ சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. நம்ம ஆட் பண்ண தக்காளி, வெங்காயம் எல்லாமே மேலே வந்து மேலே வந்துருச்சு. அதனால தான் நமக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக தனித்தனியாக பாலிஷாக தெரியுதுன்னு, ஷைனிங்காக. இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.